ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியே நமஸ்காரம். மார்கழி மாத ராசி பலன்கள். மார்கழி மாதம் தனுர் மாதம் சூரியன் தனுசு ராசியில் பிரவேசிக்கிறார். 14/12/2024 மாலை 6:56 தனுசு ராசிக்கு பிரவேசிக்கிறார். ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 2025 13ஆம் தேதி காலை 5:43 தனுசு ராசியை விட்டு மகர ராசிக்கு பெயர்க்கிறார். உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாகுது. ராசி பலன்கள், இந்த மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, ரொம்ப ஜாலி டைப். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதவங்க. உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் உங்களுக்காகவே உருவான மாதிரி இருக்கும். சங்கடம்லாம் இருக்கும். கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கழுத்தை பிடிச்சி நெரிப்பா, அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுடுங்க. இந்த மார்கழி மாதத்தில் சூரியன் 7ல் வந்திருக்கார். 7ல் சூரியன் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும்லாம் சொல்லுவா. அப்படிலாம் கிடையாது. வாக்குவாதம் தவிர்க்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் பெருசாக பிரச்சனைகள்லாம் வராது. ரெண்டாவது, உங்களுக்கு இந்த 10ல் ராகு இருக்கு. சார், நான் எவ்வளோ வாட்டி விசாவுக்கு அப்ளை பண்ணுறேன், வெளிநாடு கம்பெனிகளுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறேன், அமெரிக்கா போகலான்னு பார்க்குறேன், கனடா போகலான்னு பார்க்குறேன், சிங்கப்பூர் போகலான்னு பார்க்குறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறது. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஜாக்பாட் மாதிரி நீங்கள் கேட்காத நேரத்தில் அந்த விசா, வெளிநாட்டு வேலை இதெல்லாம் வந்துடும். நீங்கள் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பீங்க, கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்திருக்கும், ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் இருக்காது. கரெக்டாக மார்கழி ஆரம்பிக்கிற அன்னைக்கு கூப்பிடுவா. என்ன, ரோகிணி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது, உடனே கூப்பிடுவா. கூப்பிட்டு என்ன பண்ணுவா, அந்த இன்டர்வியூ வச்சு மார்கழி மாதத்துக்குள்ளேயே விசா எல்லாம் ரெடி பண்ணிடும். கன்ஃபார்ம் ஆகிடும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறது. வேலைக்கு சொந்த தொழில் பண்ணுறேன் சார், ரொம்ப ஏன் கேட்குறீங்க, போங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம். உங்கள் இன்னைக்கு எவ்வளோ வருது, அப்போ ஒரு நாளைக்கு தொழிலில் எவ்வளோ வருது, அதுலேருந்து ஒரு 10%, இன்றைக்கி ஒரு 100 ரூபாய் வந்ததுன்னா 10 ரூபாய் எடுத்து உங்கள் குலதெய்வத்துக்குன்னு போட்டுவிடுங்க. ஓகே, இன்னும் இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிடுங்க. மார்கழி 30 நாள், 29 நாள் ஆக்சுவலாக. மார்கழி 30 நாள், போகியோட சேர்த்து 30 நாள். இந்த 30 நாளும் எவ்வளோ சேர்றதோ, அது 10 ரூபா சேர்றதோ 100 ரூபா சேர்றதோ, உங்களுக்கு 1000 ரூபாய் வந்ததுன்னா 100 ரூபாய் போடுங்க. 10% அது அப்படியே உங்கள் குலதெய்வத்துக்கு கொண்டு போய் அந்த இதில் படையெல்லாம் போடுவாங்க இல்லையா, அப்போ யாராவது ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. அந்த கோயிலுக்கு கொஞ்சம் மிச்சம் ஏழைகளுக்கு. இது பண்ணிங்கன்னா உங்களுடைய தொழில் விருத்தி ஆகும், 100% விருத்தி ஆகும். அது போக எல்லா ராசிக்காரங்களும், நீங்களுமே மிதுன ராசியுமே, குலதெய்வத்துக்கு அல்லது இஷ்ட தெய்வத்துக்கு அல்லது பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ ஜல அபிஷேகம், நீர் கொண்டு போய் கொடுங்க. ஒரு குடத்துல ஒரு தண்ணி கொண்டு போய் கொடுங்க. காலங்காத்தால கொடுத்தீங்கன்னா 5:30 மணி 6 மணிக்கு கோயில் திறக்கிறாள், அப்போ கொடுத்தீங்கன்னா அபிஷேகத்தில் சேர்த்துருவா. திங்கக்கிழமை மாதிரி இருந்ததுன்னா பால் கொடுத்துருங்க. சிவன் கோயிலில் பால் கொடுத்தீங்கன்னா நல்லது. ஏன்னா உங்களுக்கு வைத்தியநாதன்றது சிவனுடைய ஒரு அம்சம். அது வைத்தீஸ்வரன் கோயில்னு சொல்லுவாள் இல்லையா, மருந்தீஸ்வரர், வைத்தீஸ்வரர். இப்போ இங்கே சென்னையில் இருந்தால் திருவான்மியூர் அந்த மாதிரி. இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி சிவாலயங்களில் வைத்தியநாத ஆலயம்னு இருக்கும். அப்படி இருக்கா பாருங்க, பக்கத்தில் ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே போயிட்டு வர முடியும் 2 மணி நேரத்தில். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு சனிக்கிழமை கிளம்புங்க. சனிக்கிழமை போய் அந்த சிவன் கோயிலில் வில்வ இலை கிடைக்கும், அந்த வில்வ இலையில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு கொடுங்க. நாளே பால் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துருங்க. இல்லை காலங்காத்தால் கொண்டு போய் கொடுத்தேன்னா அபிஷேகத்தில் சேர்த்துருவா. மிதுன ராசி அன்பர்கள் இது ஏன் பண்ணணும் அப்படின்னா, வைத்தியநாதன் அப்படின்னா என்ன அர்த்தம், உடம்பு தான் படுத்தணும்னு அவசியம் இல்லை, மைண்டும் படுத்தலாம். அதுக்குமே வைத்தியநாத அஷ்டகம் சொல்லலாம். வைஷ்ணவர்கள் பெருமாளை சேவிக்கிறவா திருமங்கை ஆழ்வாரோட திருவாய்மொழி
2ஆம் பத்துல 2ஆம் பாட்டு திருவாய்மொழியில, காசையாடி மூடியோடி காதல் செய்தானவனூர், அந்த மாதிரி அந்த பாட்டு வரும், 10 பாட்டு வரும். வெண்ணை உண்டானிவன் என்று ஏச நின்ற எம்பெருமான் எவ்வூழ் கிடந்தானே, திருவள்ளூர் வீரராகவன். இந்த சுவாமியோட 10 பாசுரம் இருக்கு. அதை சொன்னாலும் சரி, அல்லது வைத்தியநாத அஷ்டகம் கூகுளில் போட்டிங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் கிடைக்கும், தமிழ்லேயும் கிடைக்கும். அதை டெய்லி ஒரு வாட்டி சொல்லுங்க. இது சொன்னாலும் சரி, அது சொன்னாலும் சரி. அதே மாதிரி ராமர் கோயிலில் போய் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்தாலும் ஜலம் கொடுத்தாலும் ஓகே. அதே போல் விலங்குகளுக்கு உணவு கொடுங்க. அது எது வேணாலும் இருக்கலாம், நாய், பூனை, மாடு, ஆடு, எல்லாத்துக்குமே. மரம், செடி, கொடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜலம், ஒரு மக்கு, ஒரு தண்ணி எடுத்து ஊற்றுங்க. இதெல்லாம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா நம்ம மைண்டு கிளியர் ஆகும். மைண்டு கிளியர் ஆச்சுன்னா நம்மளுடைய நோக்கங்கள் சரியாகும். அப்போது நம்ம வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், நம்ம தொழிலில் விருத்தி ஆகும், கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வராது, திருமணம் ஆறவங்களுக்கு, திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். மாணவர்கள் மிதுன ராசியில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற அந்த செடி, மரம், கொடி இதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவோம், படிப்பு நல்லா வரும், கண்டிப்பாக வரும். நம்பிக்கையோடு செஞ்சால் 100% மைண்டு கிளியர் ஆகும். ஏன்னா மரம், செடி, கொடி தான் ஆக்சிஜன் கொடுக்கறது நம்ம சுவாசிக்கிறதுக்கு. நீங்கள் பண்ண என்ன ஆகும்னா உங்களுடைய ஆக்சிஜன் நேராக இருக்கும், அந்த மூச்சு காற்று ஒரு சமனாக இருக்கும். சமனாக இருக்கும்போது பாடி கண்ட்ரோலாக இருக்கும். பாடி கண்ட்ரோலாக இருக்கும்போது படிக்கிறது கரெக்டாக வரும், வேலை செய்கிறது கரெக்டாக வரும். இது பண்ணும்போது பொதுவாக மிதுன ராசியில் வயசானவா இருப்பாள், அவளுக்கு உடம்பு ரீதியாக படுத்தும். இவங்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா மரம், செடி, கொடி இதுக்கெல்லாம் தண்ணீர் விடுறது, விலங்குகளுக்கு சாப்பாடு போடுறது. அதே மாதிரி கோயிலில், எந்த கோயில் வேணாலும் இருக்கட்டும், அந்த கோயிலில் காலங்காத்தால் ஒரு குடம் தண்ணி கொண்டு போய் கொடுங்க. ரொம்ப சிம்பிளஸ்ட் பரிகாரம் இது. அதே போல் திங்கக்கிழமை மாதிரி அல்லது வெள்ளிக்கிழமை மாதிரி பால் அபிஷேகம், ஒரு பாக்கெட் பால் வாங்கி கொடுத்துருவோம், அபிஷேகத்தில் சேர்த்துருவோம். அது எந்த சுவாமி வேணாலும் இருக்கட்டும், இந்த கோயிலுக்கு இந்த பர்டிகுலர் இருக்குது அப்படிலாம் இல்லை. ஏன்னா பகவான் என்ன சொல்கிறாருன்னா ரிக்வேதத்துலேயும் அதுதான் சொல்கிறது, சத்தியம் ஏகம் பௌதா வதந்தி, கடவுள் ஒருத்தர் தான். அவங்கவுங்க பேரில் சொல்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேரில் சொல்கிறாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாட்டில் சிவன்னு சொல்லுவா, மற்ற ஊரில் ஊரில் என்னென்ன சொல்கிறாளோ அது மாதிரி சொல்லுவா அந்த கடவுளை. அதனால இந்த கடவுள் அந்த கடவுள் அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு என்ன தோன்றதோ, பக்கத்தில் என்ன கோயில் இருக்கும் அங்கே போய் கொடுத்துட்டு வாங்க. மிதுன ராசி அன்பர்கள் கொஞ்சம் மன ரீதியாக அல்லது உடம்பு ரீதியாக அந்த மாதம் பாதிக்கலாம், மற்றபடி பாக்கி எல்லாம் ஓகே ஆகிடும். வழக்குகள் இருந்ததுன்னா ஒத்தி போட்டுக்கோங்க, சண்டையெல்லாம் போட வேண்டாம், கொஞ்சம் வாய்தா வாங்கிக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் ரொம்ப நன்னா வந்துடும். நாராயணன். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244.